ஹாய் காய்ஸ், பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் இன்றைக்கி நான் ஷாப்புக்கு போகல. இன்றைக்கி வந்து நாங்கள் செய்கிற வேலையை வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே எல்லா வேலை செஞ்சோம். குழம்பு வைக்கிறதுக்காக என் பையன் முட்டை உரிச்சிட்டு இருந்தான். என்னோடய சின்ன பையனை வந்து அவனே வந்து கேட்டான், நான் சாமான் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரி ஏன்னா வந்து இப்போலேருந்தே பண்ணாதான் பின்னாடி வரைக்கும் பண்ணுவாங்க. அதனால் இப்போலேருந்தே அவன் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக வந்து விருப்பப்பட்டு கேட்டான். அதை பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கும், அது கூட விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா இங்கே பாருங்கள், வீட்டில் சண்டேனாலும் சரி மண்டேனாலும் சரி எப்போ பாரு ஃபோன் தான் இவருக்கு. இவங்க வந்து ஃபோன் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சும்மா உட்காந்து இருந்தால் போர் அடிக்குமே அப்படின்ட்டு இவனை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். நான்லாம் வந்து ஸ்கூல் போகும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம் இது ஜெயம் வந்து. அதனால் இன்றைக்கி போட்டிருந்தாங்க. அதையும் வந்து நல்லா உட்காந்து அப்பப்போ வேலை செய்யும் போது பார்த்துட்டு இருந்தோம். என் சின்ன பையன் வாயை திறந்து பார்த்துன்னு இருந்தான். அப்படியே மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடிருந்தாங்க. நாங்களும் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கணும். என் வீட்டுக்கார் பவுலிங் போட, நான் வந்து பேட்டிங் பண்ணேன். ஒரே கூத்தாக போயிடுச்சு. எனக்கு பேட்டிங்லாம் பண்ண தெரியாது. சரி, ஏதோ நம்மளுக்கு பிடிச்சி அடிக்க தெரிஞ்சால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 பால் அடித்தேன். பரவாயில்ல, எனக்கு அடிக்க வந்துச்சு. அப்புறமா பசங்களுக்கு வேறு ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் வந்து இவங்களுக்கு பனியனு அப்புறமா இவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து பஜாருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். இவங்களுக்கு உள் பனியன் இன்னர் வியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு, இது வந்து வெள்ளூரில் காந்தி ரோடுன்ற இடம், செம்ம ரஷ்ஷாக இருக்கும் இது சண்டேஸ்லலாம். அப்படியே எனக்கும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு, பொட்டு அப்புறமா இந்த கிளிப்பு லப்பர் பேண்ட் இதெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே பொறுமையாக கிளம்பிட்டோம். இப்போ வந்து நைட்டுக்கு வந்து நாங்கள் மதியம் தான் சமைச்சோம். நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால் போகும்போது பசங்க சிக்கன் வேணும்னு கேட்டாங்க. சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு டிஃபனும் கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாம் சாப்பிட்றோம். ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென்